நம்முடைய பிரச்சனைகளை பயன்படுத்தி நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறார். சில காரியங்களை உணர்த்துகிறார். உன் அஸ்திபாரத்தை பாரு, உன் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, உன் சமாதானம், உன் சந்தோஷம்லாம் எங்கேருந்து வருதுன்னு பாரு. நீ நினச்சிட்டு இருந்த முழுமையாக என்கிட்ட வந்ததுன்னு, ஆனால் இப்போ தெரியுது. இதை சரி செய்து கொள். ஒரு திருப்பு முனை, முக்கியமான திருப்பு முனை. அந்த திருப்பு முனையில் இருந்தீங்கன்னா கரெக்டான திசையில் போகணும். அதை உணர்ந்து அதை சரி செய்வீர்கள், ஆனால் பெரிய வெற்றி அந்த பக்கத்தில் உங்களுக்கு. அதை உணராமல் அப்படியே அதே திசையில் போனால் கசப்புலையும் வெறுப்புலையும் கர்த்தரையே வெறுக்கிற விதத்தில் தான் போகணும். அது வேறு திசை, மோசமான திசை. முக்கியமான திருப்பு முனை, அந்த திருப்பு முனையில் இருந்தீங்கன்னா அப்படியே கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இப்போத்துலேருந்து நான் கர்த்தர் மேலே இன்னும் அதிகமாக நம்ப போகிறேன். இன்னும் முழுமையாக என்னுடைய நம்பிக்கையை அவர் மேலே வைக்க போகிறேன். இவ்வளோ நாளாக தெரியாமல் என் வேலை மேலேயும், என் சம்பளத்தின் மேலேயும், என் சொத்து மேலேயும், என் சொந்தக்காரங்க மேலேயும், இந்த உலகத்தின் எக்கானமி மேலேயும், இந்த உலகத்தினுடைய நிலை மேலேயும், இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலேயும் வச்சுட்டேன். ஆனால் இப்போ வெறும் கர்த்தர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார் உணர்ந்துட்டேன். இப்போ கர்த்தரையே நம்புவேன் அப்படின்னு உறுதியான தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா, அவர் ஒருத்தர் தான் பாருங்க நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் மேலே நீங்கள் அஸ்திபாரம் முழுமையாய் போடப்பட்டீர்கள். ஆனால் என்ன வந்தாலும் அசைக்கப்படவே முடியாது. ஏன்னா அவரை எதுவும் அசைக்க முடியாது. என்ன நடந்தாலும் அவரை அசைக்க முடியாது. அவரை உங்கள்கிட்ட இருந்து பறித்து கொள்ளவும் முடியாது. அதான் முதல் நன்மை. இதை உணரணும், இதில் வளரணும். இதில் விசுவாசத்தில் அவரை இன்னும் முழுமையாய் நம்ப வேண்டும். அவரோட சேர்த்து போட்டு மற்றதையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. நல்ல சூழ்நிலையிலையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது.